பிரஸ்ட்டில் ஒரு லம்ப் இருந்துகிட்ருக்கு, கொஞ்சம் வளர்றதா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது. அப்போ மேமோகிராம் எடுக்கணும். இப்போ இந்த முடிவு ஒரு ஃபேமிலி டாக்டர் எடுத்து மேமோகிராம் எடுத்து ரிசல்ட்டை பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அனுப்பிச்சா போதும். நம்ம எடுத்த உடனே சர்ஜன் கிட்ட போனால் அவர் என்ன பண்ணுவார், நான் இதை விட்டுட்டு இது கேன்சராக இருந்தால் எனக்கு கெட்ட பேர் ஆகிடும், நம்ம பேசாமல் இதை எடுத்தே பார்த்துடலாமா, இதை வேறு எடுத்து பார்த்துடலாமான்னு எடுத்த உடனே எடுக்க வேண்டி வரும். அப்போ அதை குறைக்கணுன்னா நம்ம போக வேண்டியது முதல்ல ஃபேமிலி டாக்டர்கிட்ட. அதனால் ஃபேமிலி டாக்டரை டெவலப் பண்ணணும். அவங்க நம்பக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்க கூட நம்ம க்ளோஸாக இருக்கணும். நம்ம கம்யூனிட்டி டாக்டராக இருக்கணும். ஃபேமிலி டாக்டர்ன்றதை விட நம்ம கம்யூனிட்டி டாக்டராக இருக்கணும். அவர் நம்ம சுகதுக்கங்களோட நம்ம எல்லாரோடையும் பங்கு ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி டாக்டர்னால் ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட். நான் எடுத்த உடனே ஜிபி தான் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ ஜிபி பண்ண காலத்தில் கல்யாண வீட்டிலலாம் மாப்பிள்ளை பொண்ணும் மேடையிலேருந்து இறங்க மாட்டாங்க. டாக்டர் வரேன்ருக்காரு, வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நம்ம போனால் விட்டு தான் இறங்குவாங்க. மொத்த ஃபேமிலியும் வந்து வாசலில் நிற்கும். அவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்ருப்பேன். பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனால் இவர் நம்ம ஃபேமிலி டாக்டர். அப்போது அந்த ஒரு ஃபேமிலி டாக்டரை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எடுத்த உடனே நேராக போனோம்னா நமக்கு தான் ஆபத்து. அப்புறம் இப்போ இந்த ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் டாக்டர் எழுதி தராரு. எங்கடா சீப்பாக இருக்குது, நான் அங்கே போய் பண்ணுறேன். இல்லை டாக்டர் இது சீப்பாக இருக்குது, இங்கே எழுதி கொடுத்துட்றேன். இது வேறு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா டாக்டர்லாம் பயப்படுறாங்க இல்லையா. இப்போ எங்ககிட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா, சார் 1 வருஷம் முன்னாடி நான் ஸ்கேன் எடுத்தேன் சார், அப்போ இல்லைன்னு சொன்னாங்க. 6 மாதம் முன்னாடி எடுத்தேன், கேன்சரே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ சார் எனக்கு கேன்சர் அப்படின்னு இப்போ வந்திருக்கு, அதுவும் 3வது ஸ்டேஜ்னு வந்திருக்கு. எப்படி சார் இந்த மாதிரி ஆகும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கேன்சர் வந்து டபுளிங் டைம்னு ஒன்று இருக்குது. 15லேருந்து 45 நாளைக்கு ஒரு தடவை 2 மடங்கு ஆகும். காமன் கேன்சர்லாம் 21லேருந்து 28 நாளில் 2 மடங்கு ஆகும். அப்போ ஒரு 1/2 சென்டிமீட்டர் இருக்கிற டியூமர் ஒரு 6 மாதம் கழித்து 3வது ஸ்டேஜுக்கு போயிடும். ஏன்னா 6 மடங்கு அதிகமாகிடும். 1/2 வந்து 1 ஆகும், 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகிடும். அப்போது ஸ்கேன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த ஸ்கேன் கட்ஸுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்கேன் சார்ஜ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கட் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த டியூப் இருக்குது உள்ளுக்குள்ளே. அந்த டியூபோடைய லைஃப் வந்து டிட்டர்மைன் பை ஹவு மெனி டைம்ஸ் இட் ஒர்க்ஸ். அப்போ ஒரு கட் எடுத்தால் ஒரு வாட்டி ஒர்க் பண்ணுறது. அப்போ 1 மில்லிமீட்டருக்கு ஒரு கட் எடுக்கிற ஸ்கேன் சென்டருடைய காஸ்ட்டுக்கும் 1 சென்டிமீட்டருக்கு ஒரு கட் எடுக்கிற ஸ்கேன் சென்டருக்கும் பைசா வித்தியாசம் இருக்கும்.